லாயர்ஸ்லாம் நம்ம சொந்த செலவில் லாயர்ஸை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து லாயர்ஸ் வச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்கள மருந்து கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் நிறைய இந்தியன் எம்பசிலேருந்து நிறைய சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த சோப்பு கூட 27 பேர்த்துக்கு 10-15 சோப்பு கொடுத்து அதை பாதியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சோப்பை திரும்பி வரும்போது அந்த சோப்பை கூட திரும்பி வாங்கி கேட்டு அந்த மாதிரி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது போக டேப்லெட்ஸ்லாம் 30 டேப்லெட் ஏதோ ஒரு சின்ன நோய்க்கு போனால் 30 டேப்லெட் கொடுத்து அவருக்கு அதுலேருந்து வேற ஒரு நோய் வந்து கட்டிலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு உரிய உணவு வேறு என்ன வசதி சின்ன சின்ன தேவைப்படுற வசதிகள்லாம் எங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு மன ஆறுதலோ எங்கள் சைட்லேருந்து லாயர்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் எங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்ச சப்போர்ட் செஞ்சு கொடுத்தோம். சார், இந்த வீட்டை பராமரிக்கிறதுலாம் வந்து 1.5 லட்சம் கேட்குறாங்க. அதை ஜேசிபி ஏதாவது பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு அரசாங்கம் வந்து அவங்க முன்னெடுத்து பண்ணணும். ஃபஸ்ட்டு அரசாங்கம் அவங்ககிட்ட பணம் இருக்குது. இப்போ நாங்கள் பான்டெக் பான்ஃபேப் இவங்கெல்லாம் போய் பார்க்குறோம். இது வந்து அரசாங்கம் வந்து அவங்கள வச்சு பயன்படுத்தி அந்த மக்களோட காசை வந்து எல்லாம் அவங்க சொந்த பயனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இலவசமான வேட்டிஸ்லாம் செஞ்சுக்கிட்டு வேட்டியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மக்கள் கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு வந்து திரும்பி காசு கொடுக்காம இன்றைக்கி வந்து லாஸ்ட்டில் போய் அவங்க 65 மாதம் 4 வருஷம் 5 வருஷம் சம்பளமே கொடுக்காம அவங்கள போய் இவ்வளோ பாடுபடுத்தி உட்காந்து அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் ஃபஸ்ட்டு அவங்க உரிய வேலையை செய்யணும். நானே வந்து என் கையில் காசை எடுத்து நான் போட்டு செஞ்சேன்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? என்னால் முடியல, அவங்களால முடியலன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நான் எடுத்து நான் செய்வேன். அவங்களால முடியல, என்னால் முடியாது அப்படின்னா நம்ம செய்யலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் அவங்க கையில் வந்து அப்புறம் எதுக்கு அரசாங்கம் பட்ஜெட்டு எதுக்கு போடுறாங்க? இப்போ அவங்க பட்ஜெட் போட்டால் அவங்களோட உரிமை இதெல்லாம் பேசிக் கட்டி இவ்வளோ 50 கோடி செலவு பண்ணிட்டு அந்த 1 லட்சத்தை இவங்களுக்கு எப்படி அவங்ககிட்ட போய் டிமாண்ட் பண்ணலாம்? பஸ் டிமாண்ட் பண்ணுறதே தப்பு. இப்போ காசு வந்து நியாயமான காசாக இருந்தால் பரவாயில்ல, இது நியாயமான காசு எப்படி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படி போய் அவங்கள போய் இந்த மாதிரி காசு கொடுங்கன்னு போய் கேட்கலாம்? அதுவே ஊழலுங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது.